வணக்கம். ஆஃபீஸ் ஹார்ஸ் பை கமா. நான் கௌதம் பழனிசாமி. இந்த ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமில் ஆஃபீஸ் ஹவர்ஸில் ஒரு எனேபிளர் ஃப்ரண்ட்லேருந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஃப்ரண்ட்லேருந்து என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கணுமோ அதை வந்து ஹார்ட்டாக வந்துட்டு இந்த ஈகோ சிஸ்டம் பில்டர்ஸ்கிட்டையும் சில ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்கிட்டையும் பேசணும். ஸோ அந்த ஆஃபீஸ் ஹவர் இன்ட்ராக்ஷன்ஸை வந்துட்டு இந்த கம்யூனிட்டிக்கான ரிசோர்ஸஸாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்காஸ்ட் சீரீஸோட நோக்கமே. என்னடா இவனும் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்த உடனே வந்துட்டு மைக்கை போட்டுக்கிட்டு லைட்டை போட்டுக்கிட்டு இப்படி உட்காந்துட்டான், நீ என்னப்பா கருத்தூசி போட போகிற அப்படிங்கிறது இல்லை இங்கே விஷயம். நாங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸில் என்ன பேசிப்போமோ என்ன நடக்குமோ அதை வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக எடுத்துகிட்டு வர்றது தான் இந்த சீரீஸோட எக்ஸாக்ட் நோக்கமே. அதனால தான் திஸ் இஸ் ஆஃபீஸ் ஹவர்ஸ் பை கமா. ஓகே, இன்றைக்கி என்னோட எக்ஸ் கொலீக், என்னோட கொலீக், இந்த ஈகோசிஸ்டம் பில்டர் ஒருத்தர், ஒரு இன்குபேஷன் சென்டரில் ஒர்க் பண்ணுறீங்க. ஐ ஹாவ் Brabasuthan with me. ஸோ Brabasuthan இஸ் ஒர்க்கிங் இன் சத்யபாமா இன்குபேஷன் சென்டரில் அவர் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். அதிகமாக நம்ம அவர்கிட்ட இன்குபேஷனை தாண்டி அது பேக் எண்ட் ஆஃப் த இன்குபேஷன் ஈகோசிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன், பிடிஎஸ் இன்குபேஷன் சென்டருக்கும் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஈகோசிஸ்டமுக்கும் ஒரு பிடிஎஸ், இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் விஷயங்கள் இருக்கும். அப்படின்னா அது என்னென்னலாம் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட பேச போகிறோம். வெல்கம். Thanks for the brief introduction and thanks for calling me here. First, institutional startup ecosystem அப்படின்னு சொல்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் புதுசாக தான் வருவாங்க. நாங்கள் ஃபஸ்ட்லேருந்தே ஒவ்வொருத்தருக்கும் புதுசாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் மாதிரி ஒரு மெச்சோர்டான ஈகோசிஸ்டம் ஒரு இன்டர்னல் யூனிவர்சிட்டிஸ்லேயோ காலேஜஸ்லேயோ இருக்காது. ஓகே, இப்போது நான் வந்து ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா 4th இயர் முடித்தோடனே அவர் வெளியில் போயிடுவார். புது ஸ்டூடெண்ட்டு தான் திரும்ப இங்கே வந்து எனக்கு ஸ்டார்ட் அப்க்கு ஐடியாஸ் இருக்குது, சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. ஓகே, இது எல்லா இடத்துலையும் காமனாக தான் இருக்கும். பட் வெளியில் வந்து ஹசலர்ஸ்னு இருக்கிறப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஒரு மெச்சோர்டான விஷயம், இன்குபேஷன்னா என்னென்னு தேடி இருப்பாங்க, இன்வெஸ்டர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, கம்பெனியோட க்ரோத், பிஸ்னஸ் டேர்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்போஷரோடு வருவாங்க. பட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க நாங்கள் சொல்கிற ஒரு அவேர்னஸ் செஷன், நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறப்போ அவங்க ஒரு ஐடியா இருக்குன்னு தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்ககிட்ட வருவாங்க. ஸோ வி கான் சேட் தே ஆர் அமெச்சூர்ஸ், பட் அவங்களுக்கு டெக்னாலஜியை பற்றி ஒரு புரிதல் இருக்கும், பேசிக் புரிதல் இருக்கும். ரொம்ப வந்துட்டு அட்வான்ஸாக இருக்க மாட்டாங்க. பட் அந்த பேசிக் புரிதலிருந்து அடுத்த லெவலுக்கு அவங்களை எப்படி கொண்டு போகணும், கைட் பண்ணுங்கிறதுல தான் வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனல் ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டமில் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சே இருக்குது. இந்த இடத்துல வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் திங் நாங்கள் வந்து அவேர்னஸ் செஷன் தான் வந்துட்டு மோஸ்ட்லி போகும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஓகே, சூப்பர். ஸோ ஒரு நல்ல விஷயம் நீங்கள் சொன்னீங்க. அவங்கள வந்துட்டு அமெச்சோர்டுன்னு அப்படியே காயின் பண்ணிட முடியாது. ஸோ அவங்க அப்போ தான் கற்றுக்குறாங்க. அதுவும் எப்படி நம்ம இன்ஸ்டிடியூஷனல் ஈகோசிஸ்டம்குள்ளே நம்ம பண்ணக்கூடிய மோட்டிவேஷன்ஸ்லேயும் அவேர்னஸ்லேயும் இருந்து தான் அவங்களுடைய ஓன் ஐடியாவை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு நெசசிட்டி வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம எடுத்தெடுப்பில் எதிர்பார்க்க முடியாது. அந்த விஷயங்கள் வந்துட்டு அப்சல்யூட்லி ட்ரூ. இப்போ இந்த அவேர்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, வெளியவும் இந்த அவேர்னஸ் செஷன்ஸ் எல்லாம் நடக்குது. பசங்களும் சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ அதையெல்லாம் தாண்டி அந்த இன்ஸ்டிடியூஷனல் காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவேர்னஸ் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் தாண்டி நீங்கள் பண்ணக்கூடிய என்னென்ன விஷயங்கள் அந்த காம்பவுண்டுக்குள்ளே பசங்களை போய் ரீச் ஆகுது? இன் அதர் டேர்ம்ஸ், வெளியே இருக்கிறது உள்ளே ரீச் ஆகியிருந்தால் உங்களுக்கு வந்து ஒர்க் ஈஸியாக இருந்திருக்கும். அப்படி எல்லாமே ஆகாதனால தான் நீங்கள் வந்துட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து போக போகிறீங்க. வேறு என்ன இனிஷியேட்டிவ்ஸ் நீங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவேர்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்து பசங்களுக்கு ஒருத்தன் ஒரு ஐடியாவை சொல்ல வைக்கிறீங்கல்ல, அப்போது எப்படி அதை கொண்டு வரீங்க? பியோர்லி பார்த்தோன்னா ஒரு சேலஞ்சில் இருந்து தான் ஆரம்பிப்போம். ஓகே, ஒரு இண்டஸ்ட்ரி கூட கொலாபரேட்டிவாகவோ இல்லை மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்கறதுக்கு ஹெசிடேட் பண்ணுவாங்க ஒரு ப்ரைவேட் இன்குபேட்டர் கிட்ட. அப்போ என்ன பண்ணுவோன்னா ஒரு பிஸ்னஸ் மாடல் கான்டெஸ்ட், இந்த கான்டெஸ்ட்டில் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 rupees இல்லைனா 1000 rupees ப்ரைஸ் மணி கிடைக்கும். அப்படின்றப்போ அவங்க வந்து பிஸ்னஸ்க்கான எக்ஸ்போஷரை ஃபஸ்ட்டு டைம் அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஓ, இதுதான் பிஸ்னஸா, இவ்வளோ சிம்பிளாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு இது ஒரு சின்ன சிம்பிளான விஷயம் அப்படின்றத மாதிரி
ஒரு ப்ரொஜெக்ஷன் க்ரியேட் பண்ணோன்னா தான் அவங்களுக்கான பேசிக் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகுது. ஓகே. அதை தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு சின்ன ஃபண்டு கொடுக்குறதோ இல்லைனா வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனுக்காக ஒரு கிராண்ட் கொடுக்குறதோ, இந்த மாதிரி வெளியில் இவ்வளோ ஃபண்டு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் தான் யூட்டிலைஸ் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் தான். இது எல்லாமே பார்ட் ஆஃப் மோட்டிவேஷன் தான். ஓகே ஓகே. அதாவது வந்துட்டு ஐடியாவை நீ இப்படி யோசிக்கலாம், ஸோ ஐடியாவை யோசிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராப்ளமை வந்துட்டு கொடுத்து ஒரு இன்டலெக்சுவல் ஸ்பார்க்கை போடுறீங்க. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு நீ இதை வச்சுட்டு ஒன்று பண்ணி காமி, அதுக்கப்புறம் உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்பார்க்கும் போடுறீங்க. ஸோ இது திஸ் ட்ரைவ்ஸ் த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது உங்கள் ஃபேக்டாக இருக்குது. ஃபைன். இதை இப்போது இதுதான் ஐடியா, அதுக்கு நீங்களே ஒரு கிராண்ட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க. எங்கே ஒர்க் பண்ணுறாங்க? 2 to 3 திங்ஸ் நான் சொல்லணுன்னா, பேசிக்காக எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் இன்டர்னல் எக்ஸாம்ஸ், போர்டு எக்ஸாம்ஸ், ஆமாம், எவ்ரி திங் தே ஹாவ் டு ப்ரிஃபர். அட்லீஸ்ட் 80% இருந்தால் தான் அவங்களால, அட்டண்டன்ஸ் இருந்தால் தான் அவங்களால எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ஓகே ஓகே. இது எல்லாமே பேரியராக எல்லாருமே சொல்கிறது தான். ஆமாம். நான் ஐ மீன் இன்குபேஷன் மேனேஜராகவே வந்திருந்து நம்மளே வந்துட்டு பார்த்துட்டுருக்கோம். நம்ம வந்துட்டு ஒரு பையனை செமையாக க்ரூம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம், நம்ம நம்பிட்டு இருப்போம். அந்த பையன் தான் கரெக்டாக வந்துட்டு அந்த வருஷம் டாப்பராக இருப்பான். சில கம்பெனிஸ் அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு பை பை டாட்டா குடு பை தான். ஸோ இந்த சினாரியோஸும் இருக்குது. ஒரு அரியர் வாங்கின ஒரு பையன் வந்துட்டு ஸ்டில் அவன் வந்துட்டு இன்குபேஷன் சென்டரோ இல்லை ஒரு ஆக்சலரேட்டரோ ஸ்டில் ஹீல் பி ஸ்டாண்டிங் அப் ஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் அவனுக்கும் சேர்த்து தான் இப்போ மோட்டிவேஷன் கொடுத்துருக்கீங்க, அவனுக்கும் சேர்த்து கிராண்ட் கொடுத்துருக்கீங்க. இப்போ அவனுக்கு ஆஃபரும் கிடைக்கல. ஸோ இது இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? அவனாவது பரவாயில்ல, இது வந்து சொதப்பி இருந்தால் கூட அவனுக்கு இப்போ ஒரு ஆஃபர் இருக்கு, அவன் வந்துட்டு அங்கே போயிருப்பான். ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ அங்கே போயிருக்கான், விச் இஸ் ஆல்சோ நாட் அட் ஆல் அ ராங். ஹீ மேட் இஸ் கரியர் சாய்ஸ். பட் நம்ம கொடுத்த மோட்டிவேஷனில் தான் ஒரு 4 வருஷம் குரூமாய் வந்த இந்த பையன் இப்போ அரியரும் இருக்குது. ஹீ இஸ் டோட்டலி ட்ரஸ்டிங் நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் ஆயிடுவான் அப்படின்னு. ஸோ இப்போ அந்த பையனுக்கு மோர் தேன் ஃபினான்ஸ், மோர் தேன் இந்த மோட்டிவேஷன், அப்போது நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பிளேஸ் எ ஹியூஜ் ரோலில். எஸ். இப்போது ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் பீயிங் அமெச்சூர் ஃபஸ்ட்டு இனிஷியலாக உள்ளே வரப்போ அவங்களுக்கான மெச்சோர்டான ஐடியா இருக்காது. செகண்ட் இயர்லேருந்தே வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தோன்னா தான் ஃபைனல் இயர் வரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்டோட வந்து நிற்பாங்க. ஓகே ஓகே. அட்லீஸ்ட் தே நீட் 2 to 3 years டு கம்ப்ளீட் அ ப்ராடக்ட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆண்டர்ப்ரனர். அந்த அளவுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்காது. இருக்கிற டைமில் ஈவினிங் ஆஃப்டர் காலேஜ் ஹவர்ஸில் ஒர்க் பண்ணுறது, லீவ் டேஸில் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அவங்களோட ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இதை தாண்டி அவங்க வரப்போ ஆஸ் அ நல்ல படிக்கிற பையன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடச்சிருது. அவனால் வந்துட்டு ஈஸியாக ப்ராடக்ட் பில்ட் பண்ண முடியுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த டே அவனுக்கு ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்கிறப்போ அவரும் கிளம்பிடுறாரு. ஸோ வி டோன்ட் வாண்ட் டு பிளேம் தெம், ஏன்னா அது அவங்களோட கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாரும் அப்படி போகிறதில்ல, சிலர் அப்படி. ஓகே. அவங்களோட என்ன சுச்சுவேஷன் தெரியாது, அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதை வி குடன்ட் பிளேம் தெம். அதே சமயம் ஒரு அரியர் வச்சுருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அவங்க வந்து இந்த தாட் ப்ராசஸ், ஒரு பர்சன் வந்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்க, ஒரு காலேஜ் டேஸை என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் வராங்க. ஒரு சிலர் வந்துட்டு உண்மையாகவே கரியர் பில்ட் பண்ணணும்னு வருவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு ஒரு நாள் இந்த ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு நாள் அந்த ஒர்க் பண்ணுவாங்க, மாறி மாறி இருக்கும். ஸோ இதில் யார் வந்துட்டு சூட்டபிளான பர்சன் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதே ஒரு இன்குபேஷன் சென்டருக்கு பெரிய தலைவலி தான். ஓகே ஓகே. ஒரு பெரிய கேம்பஸ் இருக்குது, அந்த கேம்பஸில் எனக்கான ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரை கண்டுபிடிக்கணுங்கிறது ஓகே இஸ் அ டஃப் ஜாப். 10,000 ஒருவன். ஓகே. நீங்கள் சொல்கிறீங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம் நம்ம க்ரியேட் பண்ண முடியும்னு. எல்லா இன்குபேஷன் சென்டருமே எக்ஸ்டர்னல் ஈகோ சிஸ்டமோட கனெக்டட் தான். ஓகே. ஈவன் தோ ஹி ஹேஸ் அ அரியர், நல்ல ப்ராடக்ட் பில்ட் பண்ணிட்டாங்கன்னா நோ இன்வெஸ்டர்ஸ் கோயிங் டு பாதர் அபவுட் த அரியர்ஸ். ஓகே கரெக்ட். அவனோட கரியருங்கிறது பில்ட் ஆகுது. ஈவன் தோ அவனோட அகாடமிக்ஸில் வந்துட்டு ஹீ ஃபெயில், ஒரு இன்வெஸ்டர் அவனோட அகாடமிக் பேக்ரவுண்டை பார்க்காம அவனோட ப்ராடக்ட் பொட்டென்ஷியல், அவனோட பொட்டென்ஷியல் தான் பார்க்க போகிறாங்க. ஸோ எனிவே ஹீ இஸ் கோயிங் டு ஹாவ் த கரியர் பாத். பட் அவங்க ஸ்டில் அதை தான் சூஸ் பண்ணுறாங்களாங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான். ஃபேர் இனஃப். கரெக்ட்.
நாளைக்கு அரியர் கிளியர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் டர்ன் டேபிள்ஸ் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு டவுட் தான். காலேஜ் ஹவர்ஸுக்கு அப்புறம் வேலை பார்க்குறது, விச் மீன்ஸ் அங்கேயும் படிச்சுட்டு அது போக வந்துட்டு நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுற அட்மாஸ்பியர் சொல்லியிருக்கீங்க, ரைட்? ஸோ அது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஈகோசிஸ்டமோட கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு இன்குபேஷன் சென்டர் இந்த இன்டர்னல் ஈகோசிஸ்டம்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு ரோல் ப்ளே பண்ணுதுன்னு. இதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். காலேஜ் ஹவர்ஸ் அப்புறம் ஒரு பையன் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் இன்றைக்கி என்ன லெவலில் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க? ஐ மீன் ஃபேர் இனஃப் கொஷின் நினைக்கிறேன். யா, இன்ஸ்டிடியூஷன் சைடில் பார்த்தோன்னா, ஸோ incubation ecosystem is new to the institutions. Most of the institution in India is just now exposing to the incubation ecosystem. நம்ம வந்து அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது, இவங்க வந்து இதை பண்ணலை அதை பண்ணலைன்னு சொல்லிட்டு. எவ்ரி ஒன் இஸ் ட்ரைங் தேர் பெஸ்ட் டு மேக்கிங் ஒரு பாசிட்டிவ் ஈகோசிஸ்டம் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளே க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக தே ஆர் ஒர்க்கிங். பட் ஒரு சில ஹிக்கப்ஸ் இருக்க தான் செய்யுது. ஓகே, இப்போது நாங்கள் 3 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுறோன்னா எங்களுக்காக 7 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா உங்களோட ஒரு ரொட்டேஷன் டியூட்டி மாதிரி போட்டுக்கோங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் நீங்களும் இருங்க. ஓகே, அந்த லிவரேஜ் கொடுக்குறாங்க, ஸ்டாஃப்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு லிவரேஜ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் கிளாரிஃபை பண்ணணும், இல்லைனா அவங்க வந்துட்டு ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்டாஃப் கூட இருந்தாங்கன்னா திங்க் பண்ணுறப்பவே வந்துட்டு போய் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் மோட்டிவாகவே இருக்குது. ஒரு சில ஈகோசிஸ்டம், ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தோன்னா 24/7 நீங்கள் ஓப்பன்லேயே இருங்க, ஸ்டாஃப் இருக்காங்களோ இல்லையோ நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க, நீங்களே வந்து உங்களுக்காக ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிடுறோம், நீங்கள் அதில் ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கான ஃபுல் ஃப்ரீடம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றதையும் பண்ணுறாங்க. ஒரு சில எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏஞ்சல் இன்வெஸ்டராகவும் ஆக்ட் ஆகுறாங்க. ஓகே, நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள், வி வில் இன்வெஸ்ட் இன் யூ அப்படின்ற மாதிரி ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் நெட்வொர்க்கோட மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர் ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனோட சேர்மனாக தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அதை லேர்ன் பண்ணிக்கிறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவங்களோட பர்ஃபெக்ட்னஸ்ன்னு தாண்டி ஒரு சில இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஃபைன். இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபினான்ஷியலாகவும் கொண்டு வந்துடுறாங்க, எக்ஸ்டர்னல் ஈகோசிஸ்டமும் கனெக்ட் பண்ணிடுறீங்க. பியாண்ட் த ஆஃபீஸ் ஹவர்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து ஒர்க் பர்மிட்டும் ஒர்க் பண்ணுறதுக்கும் கிடச்சிருது. சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ஃபேக்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா காலேஜ் டைம்லேயே போய் பசங்க ஸ்டாஃப்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டாஃப்ஸ் போய் ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வேறு எல்ஓபி எதுவும் மார்க் பண்ணாமல், லீவ் எதுவும் மார்க் பண்ணாமல் அதையுமே அட்டண்டன்ஸில் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. தே மோட்டிவேட் தட் சார்ட் ஆஃப் கல்ச்சர். ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் பாலிசி பில்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அதை நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன் வெரி குட் பாயிண்ட் யூ மேட் இஸ், இன்றைக்கி பல சேர்மன் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸாக வராங்க. ஸோ இந்த ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் மோடு எடுத்துகிட்டு தே ஆர் ஆல்சோ கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் த வெஞ்சர்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஃபிசிக்கலாக என்னென்ன அசெட்ஸ் நீங்கள் வந்து இதெல்லாமே ஒரு கட்டத்தில் எனக்கு இன்டெலெக்சுவல் அசெட்டை பில்ட் பண்ணுறதுக்கு போகுது. எனக்கு ஃபிசிக்கலாகவும் சில சப்போர்ட்ஸ் தேவைப்படுது இல்லையா? எக்ஸ்டர்னல் ஈகோசிஸ்டமில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அது வந்து நெட்வொர்க்கிங் சார்ந்த விஷயமா இருக்கலாம், ப்ராடக்ட் பில்டிங் சார்ந்த விஷயமா இருக்கலாம். அப்படி பிஹைண்ட் த சீன்ஸில் நீங்கள் எங்கெங்கே இறங்கி சில விஷயங்கள் பண்ணுறீங்க? ஓகே, மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனல் ஸ்டார்ட் அப் இக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு இன்குபேஷன் சென்டர் ஓப்பன் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கோவொர்க்கிங் ஸ்பேஸ் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகே, பேஸ்ட் ஆன் தேர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருந்தால் தான் அந்த ஸ்டார்ட் அப்பால் திங்க் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக முடியுங்கிறதுல வந்துட்டு ஒரு கிளியர் மைண்ட் செட்டோடு இருக்காங்க. பட் அட் வாட் காஸ்ட் அப்படிங்கிறப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் அப்புக்கு கோவொர்க்கிங் ஸ்பேஸ் தேவையில்லை. கரெக்ட். ஒரு பயோ ஸ்டார்ட் அப்புக்கு கோவொர்க்கிங் ஸ்பேஸ் தேவையில்லை. கரெக்ட். இதே சமயம் வந்துட்டு ஃபார் த ரிசர்ச் ப்ரமோஷன்ஸ் கவர்மெண்ட்டும் சரி ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி அவங்களுக்காக ஒரு கெமிஸ்ட்ரி லேப் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் மேண்டட்ரி. ஓகே, அதே மாதிரி ஒரு பயோடெக் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா பயோ லேப்ஸ் எவ்ரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் மேண்டட்ரி. இப்படி இருக்கப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த லெபார்ட்ரிஸ் லெட்டலோனாக தான் இருக்குது. இதை வந்துட்டு இந்த ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கான பெர்மிட்ஸும் கொடுக்குறாங்க. அதாவது இவங்களுக்காக தனியாக ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணாமல் ஒரு கெமிக்கல் பேஸ்டு ஸ்டார்ட் அப்பாக இருக்குன்னா என்னோட கெமிஸ்ட்ரி லேப் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பயோடெக் ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்கன்னா என்னோட பயோ ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு நார்மல் ஃபஸ்ட் இயர் ஆர் செகண்ட் இயர்க்காக எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக க்ரியேட் பண்ண லெபார்ட்ரிஸ்
ஸ்பேஸை வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்கிறதும் இருக்குது. எக்ஸ்டர்னல் ஆட்களும் யூஸ் பண்ண முடியுமா? விச் மீன்ஸ் எ நான் ஸ்டூடெண்ட் ஹூ இஸ் இன்குபேட்டட் இன் யோர் இன்குபேஷன் சென்டர். ஓகே. ஒரு சில இடங்களில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற ஃப்ரீ ஃப்ளோ வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இந்த ஸ்பேசஸில் இருக்காது. பட் கோவொர்க்கிங்கில் வந்துட்டு அந்த ஃப்ரீ ஃப்ளோ இருக்கும். ஓகே ஓகே. ஒரு எக்யூப்மெண்ட் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் நான் டெக்னிக்கல் ஸ்பேஸ், அது நான் டெக்னிக்கல் ஸ்பேஸ் சொல்லலாம். ஓகே ஒரு க்ளீன் பாஷ் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு தேவையான ஒரு ஒர்க் ஸ்பேஸுங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஒரு இன்குபேட்டர் க்ரியேட் பண்ணுற ஃபெசிலிட்டியாக இருக்குது. ஆஸ் அ இன்குபேஷன் சென்டர் நாங்கள் வந்து ஒரு ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணோன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டார்ட் அப்க்கு சீம்லெஸ்ஸாக இருக்கும். பட் ஒரு இன்ஸ்டியூஷனோட ஃபெசிலிட்டியை அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இன்னமும் கூட ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அங்கே வந்து எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்குது, நான் வந்துட்டு இப்போ லெபார்ட்டரிஸ் நடத்தணும் அப்படிங்கிறப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்டை வந்து என்னால் ஷெட்யூல் தள்ளி போட சொல்ல முடியும். ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டார்ட் அப்பை நான் டிமாண்ட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இப்போ இது ஒரு வகையில் இது ஒரு பேரியர் தான். அதாவது நான் ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டார்ட் அப்பு, நான் ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஹார்ட்வேரில். எனக்கு ஒரு ஃபெசிலிட்டி தான் வேணும், ஒரு மேக்கர் ஸ்பேஸ், ஒரு 3D பிரிண்டரே வச்சுக்கோங்களேன், எனக்கு அதுதான் வேணும். எனக்கு அது கிடைக்காம தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் சில ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட போயிட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். த எக்ஸாக்ட் திங் நீங்கள் வந்துட்டு உங்கள் பைசா போட்டு நீங்கள் ஆல்ரெடி எனக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. பட் நான் ஆக்சஸ் பண்ணுறதுல தான் இஷ்யூனா இதை வந்து சால்வே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இதை வந்துட்டு சால்வ் பண்ணுனா எப்படி இருக்கும்? ஓகே. இப்போ நான் காலேஜ் ஹவர்ஸில் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ண ஃபெசிலிட்டி என்னை காலேஜ் ஹவர்ஸில் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஈவினிங் டைம்ஸில் நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிறப்போ, அதாவது 9 to 5ங்கிறது தான் மேக்ஸிமம் காலேஜஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸ். நான் 5 to 9 இந்த ஃபெசிலிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்ரூவல் கிடைக்குமான்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வெல்கமிங் தட். அப்போது ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் ஆகிய நாங்கள் இந்த ஸ்லாட்டை அட்ஜஸ்ட் பண்ண ரெடியாக இருந்தால் எனக்கு அந்த ஃபெசிலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு த இன்ஸ்டிடியூஷனல் ஈகோசிஸ்டம் மைண்ட் செட்டோட. என்னோட ரெகுலர் ஒர்க் பாதிக்காமல் நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படிங்கிறப்போ எனக்கு நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ இந்த டிஸ்கஷனை நான் இந்த ஒரு இடத்துல வந்துட்டு இந்த கொஷினோட ஐ விஷ் டு ஸ்டாப்னு நினைக்கிறேன். ஸ்டாப்புங்கிறதோட ஒரு திங்க் பாயிண்ட்டாக ஆடியன்ஸுக்கும் போடணும்னு நினைக்கிறேன். இப்போது 2 மைண்ட் செட் நீங்கள் வந்துட்டு பண்ண வேண்டியது இருக்குது, கரெக்டுங்களா? எக்ஸ்டர்னலாக இருக்கிற ஒருத்தனுக்கு இந்த ஸ்லாட் அட்ஜஸ்ட்மெண்ட் நீ பண்ணினா இது உனக்கு ஆக்சசபிளாக ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் ஆஸ் அ இன்குபேஷன் மேனேஜராக நீங்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இன்டர்னலாக இந்த ஸ்லாட்டுக்கு மேலே அவங்க வருவாங்க, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பாலிசிஸை பில்டு பண்ணுங்கள். பாலிசி பில்டு பண்ணுன்னா டாக்குமெண்ட்டாக நான் சொல்ல, ப்ராக்டிஸை பில்டு பண்ணுங்கள். இது ரெண்டுமே ஹேபிட்டாக எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா அது செட் ரைட், அவ்வளோதான். வி ஆர் பில்டிங் எ கிரேட்டர் ஈகோசிஸ்டம்ங்கிறதாங்க. இப்போ உள்ளே நீங்கள் அவேர்னஸ் கொடுக்க வேண்டியதும் எஜுகேஷன் பண்ண வேண்டியதும் அந்த காம்பவுண்டுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது, சரிங்களா? அதுக்கு நீங்கள் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க. வெளியே வந்துட்டு ஆர்கானிக்காகவே அந்த ஹோம்ஒர்க் வந்துட்டு பல பேர் பண்ணி அது கொண்டு வருது. இப்போ இதை எப்படி கனெக்ட் பண்ண போகிறீங்க? ஓகே. எக்ஸ்டர்னல்னு சொல்கிறப்போ தே வில் ஹாவ் செட்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒரு எக்ஸ்டர்னல் மெம்பராக வராங்க, ஒரு ஸ்டார்ட் அப்பாக நான் வரேன், உனக்கு பே பண்ணிவிட்டு உங்களோட ஃபெசிலிட்டி ஆக்சஸ் பண்ணுறேன்னா எனக்கு வந்துட்டு அதுக்கான ஒரு ஃப்ரீடம் இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஓகே. உள்ளுக்குள்ளே நான் வந்துட்டு ஒரு ஃபெசிலிட்டி ப்ரொவைடராக இருக்கேன், எங்ககிட்ட வந்துட்டு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து நாங்கள் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸ்டர்னல் பர்சன் அதை டேமேஜ் பண்ணாமல் பார்த்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னோடய ஃபேக்கல்ட்டிஸை என்னால் 5 o'clock மேலே உட்காருங்க அப்படின்னு என்னால் டிமாண்ட் பண்ண முடியாது. ஆஸ் அ இன்ஸ்டியூஷனாக இருக்கேன்னா நான் டிமாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா தே ஆர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். ஒரு நாளைக்கு 8 hours ஒர்க் பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான் லேபர் லா. இப்போ நீங்கள் பே பண்ணுறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் வராங்க, எனக்கு வந்துட்டு மந்த்லி ஒரு 10,000 rupees வந்துட்டு அந்த ஃபெசிலிட்டிக்காக பே பண்ணுறாங்கன்னா அதுக்காக நான் தனியாக மேன் பவர் ஹையர் பண்ண முடியாது. எவ்ரி இன்ஸ்டியூஷன் இஸ் கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட் பை த செக்யூரிட்டி டீம். எல்லா இன்ஸ்டியூஷனுமே அதை வந்துட்டு மேண்டேட்ரியாக வச்சுருக்காங்க, இல்லைன்னு கிடையாது. பட் அவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு மானிட்டர் பண்ண முடியும், இந்த மாதிரியான ஹிக்கப்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. எப்படியும் இந்த பிரச்சனைகள் வந்துட்டு சம்திங் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸு அவங்களுக்குள்ளே வரக்கூடிய இஷ்யூஸை அவங்க வந்து அட்ரஸ் பண்ணால் தான் போகிறாங்க. தே கான்ட் ப்ளேம் ஜஸ்ட் ஃபெசிலிட்டி ப்ரொவைடர் அலோன். அண்ட் ஃபெசிலிட்டி ப்ரொவைடர்ஸும் நீங்கள் யூ ஹேவ் என்ஷோர்ட் யுவர் சேஃப்டி நார்ம்ஸு, அப்படி தான் அதை வந்துட்டு இப்போ எடுத்துகிட்டு போக போகிறீங்க. என்னோட இது வந்துட்டு நாட் ஆன் திஸ் ஃபிசிக்கல் ஹசார்ட்ஸு இதெல்லாம் இல்லை. நான் ஃபஸ்ட்டு விஷயம், எனக்கு நீங்கள் இப்படி பர்மிட் பண்ணுவீங்கன்னு இப்போ பேசும்போது தான் தெரியும். அது பாயிண்ட் நம்பர் 1.
பர்மிட் பண்ணுறீங்கன்னா இப்போ என் டீமை நான் ரெடி பண்ண போகணும். ஏய் மார்னிங் நீ வராது, ஈவினிங் வந்துட்டின்னா என் ஆர்என்டி டீமோட டைம் ஸ்லாட்டு அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்லாட்டை நான் ஈவினிங் ஷிஃப்ட்டு நான் பிளான் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய மார்க்கெட்டிங் சேல்ஸ் டீமோட ஒர்க் பிளானை வந்துட்டு நான் மார்னிங் பிளான் பண்ணிக்கிட்டேன். ஐ திங்க் திஸ் ப்ராப்ளம் இஸ் மேனேஜபிள் அண்ட் கேன் பி சால்வ்டு ஃப்ரம் மை எண்ட். நீங்களும் அதே மாதிரி வந்துட்டு உங்களோட இன்டர்னல் ஸ்டார்ட் அப்ஸுக்கு அதுக்கெல்லாம் யூட்டிலைசேஷனுக்கு ஒரு டைம் கேலண்டரும் இதுவும் போட்டுக்கிட்டிங்கன்னா ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்சோ இன்டர்னலி மேனேஜபிள் திங். இதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எப்படி கலெக்டிவாக எஃபர்ட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஐ திங்க் நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரியர். ஐ திங்க் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களில் அந்த பேரியர் ஒவ்வொன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ த கான்டெக்ஸ்ட் இஸ் சிம்பிள். நீ நாட் வரி அபவுட் ஃபெசிலிட்டி, நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டீங்க. இன்டர்னலாக எனக்கு முன்னாடி ஒரு பிம்பம் வந்துட்டு இருந்துச்சு, காலேஜ்னால் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை. இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு இன்குபேஷன் சென்டரை தாண்டி காலேஜாகவே ஒரு யூனிவர்சிட்டியாகவே இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பிஹைண்ட் த சீன்ஸ் இவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஆக்சசபிலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே ஓப்பன் அப் ஆகிட்டிங்க. யூட்டிலைசேஷன் வைஸ் ஐ திங்க் இந்த சைடு கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகணும் அப்படிங்கிறது தான் அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு. நான் ஒரு இன்குபேஷன் சென்டர் கிட்ட என்ன ரெக்வஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதே நிறைய ஃபவுண்டர்ஸ்க்கு தெரியாது. கரெக்ட். ஸோ ஐ திங்க் இந்த சைடு அந்த ஹோம்ஒர்க் போச்சுன்னா திஸ் இஷ்யூ இஸ் சால்வ்டுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. தொடர்ந்து அடுத்தடுத்து அந்த பேரியர்ஸ் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இன்னும் நிறையா ஷேர் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். தேங்க்யூ.